அப்பாடா! கனி வந்துட்டேன் உங்க வார ராசி பலன சொல்ல. இந்த வாரம் பாத்தீங்கன்னா, ஜென்மஸ்தானத்துல சூரியனும், அஸ்தங்க புதனும் சஞ்சரிக்கிறாங்க. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம்ங்க. அப்புறம் விரயஸ்தானத்துல செவ்வாயும், சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால, செலவுகள்ல ஒரு கண் வச்சுக்கோங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அரும்பையா இருக்கும். 5க்கு 5 மார்க். ஆனா, மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் சவால்கள சந்திக்க வேண்டியிருக்கும். அஷ்டம சந்திரனும் சில ராசிகளுக்கு வரதுனால மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னன்னு பாப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போகுதுங்க. வாரத்தோட ஆரம்பத்துல சில சவால்கள் வந்தாலும் பிற்பகுதியில நிலைமை உங்களுக்கு சாதகமா மாறும். உங்க தனஸ்தானத்துல சுக்கிரன், அதாவது சுக்கிரன் 2ஆம் வீட்ல இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல ராகு, அதாவது ராகு 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க நிதி நிலைமையில ஓரளவு ஸ்திரத்தன்மை இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சா அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சமூகத்துல உங்க செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகும். ரொம்ப நாளா நீங்க கண்ட கனவுகள் நிறைவேற ஒரு வழி பிறக்கும். ஆனா உங்க ஜென்ம ராசியில சூரியனும், அதாவது சூரியன் முதல் வீட்ல இருக்கிறாரு, அஸ்தங்கமான புதனும், அதாவது புதன் முதல் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தலைவலி, காய்ச்சல் மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரலாம். நீங்க பேசுறதுல நிதானம் ரொம்ப முக்கியம். சரியான புரிதல் இல்லாம எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்க சொல்லக்கூடிய கருத்துகள் தவறா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிநாதன் செவ்வாயும் சனீஸ்வர பகவானும் 2 பேருமே விரயஸ்தானத்துல, அதாவது செவ்வாய் 12ஆம் வீட்ல, சனி 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க எதிர்பாராத செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். வீண் விரயங்களை கொஞ்சம் தவிர்த்திடுங்க. 7.5 சனியோட தாக்கம் இன்னும் தொடர்றதுனால நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. முக்கியமா பயணங்கள் செய்யும்போது எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வாரத்தோட முதல் சில நாட்கள்ல அஷ்டம சந்திரன், அதாவது சந்திரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கவலைகள் இதெல்லாம் வரலாம். ரொம்ப முக்கியமான முடிவுகளை திங்கள், செவ்வாய்க்கிழமைகள்ல எடுக்காம தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும்போது உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். 5ஆம் வீட்ல கேது இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல சில சங்கடங்கள் வரலாம். இல்லனா அவங்களோட ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பங்குச்சந்தை மாதிரி ஊக வணிகத்துல ஈடுபடுறவங்க இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பகவான் 3ஆம் வீட்ல, அதாவது குரு 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க சகோதரர்களோட உறவு வலுப்படும். பயணங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்ப வேலை வாய்ப்பு பத்தி பாப்போம். உங்க ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதால வேலையில சில தடங்கல்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அஸ்தங்கமான புதன் உங்க ஜென்ம ராசியில புதன் முதல் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால அலுவலகத்துல உங்க சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. புது திட்டங்கள்ல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். குரு பகவான் 3ஆம் வீட்ல, குரு 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால நீங்க கடினமா உழைச்சா நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். அடுத்தது பண விஷயங்கள். தனஸ்தானத்துல சுக்கிரன், சுக்கிரன் 2ஆம் வீட்ல இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல ராகு, ராகு 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. ஆனா ராசிநாதன் செவ்வாயும் சனீஸ்வரரும் 2 பேருமே விரயஸ்தானத்துல, செவ்வாய் 12ஆம் வீட்ல, சனி 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் அதிகமாகும். 7.5 சந்திரனோட தாக்கம் இந்த செலவுகளை இன்னும் அதிகரிக்கலாம். முதலீடுகள் விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். இதுக்கு உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஜென்ம ராசியில சூரியன், அஸ்தங்கமான புதன், புதன் முதல் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால உறவுகள்ல ஈகோ பிரச்சனைகள் வரலாம். உங்க துணைமரோட பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. 5ஆம் வீட்ல கேது இருக்கிறதால காதல் உறவுகள்ல சில தவறான புரிதல்கள் வரலாம். வாரத்தோட தொடக்கத்துல அஷ்டம சந்திரன், சந்திரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால மனக்கவலைகள் அதிகமாகும். ராசிநாதன் விரயஸ்தானத்துல இருப்பது சோர்வையும் உடல் பலவீனத்தையும் தரலாம். இதுக்கு உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். இந்த வாரம் நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள்: பேச்சில் நிதானம் கடைபிடிங்க, உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள்: முக்கியமான முடிவுகளை அவசரமா எடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பயணங்கள்ல கவனக்குறைவா இருக்க வேண்டாம். பரிகாரமா நீங்க ஓம் நமோ நாராயணாய அல்லது நவக்கிரக காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம்.
செவ்வாய் மற்றும் சனீஸ்வர பகவான் தலங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடிய வாரமாக அமையும். முதல்ல உங்க ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்லேயே வீற்று இருக்கிறதால உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். புது உற்சாகத்தோடவும் நல்ல தன்னம்பிக்கையோடவும் ஒவ்வொரு வேலையையும் செய்வீங்க. உங்களோட தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு உயரும். இது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல, அதாவது தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால பணவரவு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த நிதி ஆதாயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். இது குடும்பத்துல மகிழ்ச்சியை கூட்டும். அதேபோல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் 2 பேருமே லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம்னு எல்லாத்திலையும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். ராகு பகவான் 10ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால உங்களோட தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீங்க கையில எடுக்கிற புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா நிறைவேறும். இது உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12ஆம் வீட்ல சூரியன் பகவானும் அஸ்தங்கமான புதன் பகவானும் சஞ்சரிக்கிறதால சில அனாவசிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா கூட சில எதிர்பாராத செலவுகள் வரலாம். இதனால உங்க தூக்கம் சற்று பாதிக்கப்படலாம். அதனால செலவுகளை கட்டுக்குள் வச்சிக்க முயற்சி செய்யுங்க. கேது பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க தாயின் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். வீட்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கிறது நல்லது. தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கலாம். இந்த வாரத்துல சந்திரன் பகவான் தனுசு ராசிக்கு மாறும் நாட்கள்ல, அதாவது சந்திராஷ்டமம் நாட்கள்ல உங்களுக்கு மனக்குழத்தங்களும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடும். அந்த நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறத கண்டிப்பா தவிர்த்திடுங்க. மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களே அதிகம் இருக்கிறதுனால நம்பிக்கையோட செயல்பட்டு நற்பலன்களை பெறலாம். சரி, உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி பார்ப்போம். ராகு 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களோட தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதால உங்க உழைப்பிற்கான அங்கீகாரமும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். ஆனா 12ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தங்கமான புதனும் இருக்கிறதால தொழில் சம்பந்தமான பயணங்கள்ல சில தடங்கல்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதனால முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமா இருங்க. சக ஊழியர்களோட நல்லுறவை பேணுவதும் அவசியம். இந்த துறைக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5க்கு 4. அடுத்து பண விஷயங்களை பத்தி பாப்போம். குரு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். செவ்வாய் சனி 11ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க செய்யற முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உங்க சேமிப்பும் இந்த வாரம் அதிகரிக்கும். நிதி தொடர்பான முக்கியமான முடிவுகளை இந்த வாரம் எடுக்கலாம். நீண்டகால முதலீடுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். இந்த துறைக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5க்கு 5. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன் முதல் வீட்ல இருக்கிறதால காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். உங்களுக்கும் உங்க துணைக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்படும். சந்திரன் 7ஆம் வீட்ல இருக்கிறதால உறவுகள்ல நெருக்கம் அதிகரிக்கும். ஆனா 4ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதால குடும்பத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதனால உங்க துணையோட மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்துல வர்ற சச்சரவுகளை பொறுமையோட அணுகிறது ரொம்ப நல்லது. இந்த துறைக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5க்கு 4. உடல் ஆரோக்கியத்தை பத்தி பாப்போம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் முதல் வீட்ல இருக்கிறதால பொதுவா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா 12ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தங்கமான புதனும் இருக்கிறதால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதிக பயணங்களால சோர்வு வரலாம். சந்திராஷ்டமம் நாட்கள்ல மன அழுத்தம் ஏற்படலாம். அதனால போதுமான ஓய்வெடுங்க. அதிக வேலைப்பளுவை தவிர்த்து மன அமைதிக்கு தியானம் அல்லது யோகா செய்யலாம். இந்த துறைக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5க்கு 3.
இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சுபகாரியங்கள் பத்தி பேசலாம், முக்கியமான முடிவுகளை தைரியமா எடுக்கலாம், முதலீடுகளை பத்தி பரிசீலிக்கலாம், பெரியவர்களோட ஆலோசனைகளை கேட்கலாம், மன மகிழ்ச்சியோட செயற்படலாம். நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அனாவசியமான செலவுகளை குறைச்சுக்கங்க. சந்திராஷ்டமம் நாட்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்திடுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதிகப்படியான பயணங்களையும் இந்த வாரம் நீங்க தவிர்க்கலாம். இப்ப உங்களுக்கான பரிகாரங்களை பாப்போம். தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. வயதானவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு வசதிப்படும்போது ஸ்ரீ துர்க்கை அம்மன் அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் சுக்ராய நமஹங்கிற இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வர்றது ரொம்ப நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்திருந்தாலும் அவர் அஸ்தமனமாக இருக்கிறதால சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பகவான் உங்க லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். இதனால உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் செய்வீங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ரொம்பவே சாதகமான நிலைன்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. இது உங்க உத்தியோகத்துல ரொம்பவே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்க கடின உழைப்புக்கு நிச்சயமா நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். ஆனா ராசிநாதன் புதன் அஸ்தமனமாக இருக்கிறதால சக ஊழியர்கள் கூடவோ உங்க மேலதிகாரிகள் கூடவோ பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் வேண்டாம். உங்க வேலையில முழு கவனத்தையும் செலுத்துங்க. முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து கையாளணும். புதிய பொறுப்புகளை நம்பிக்கையோட ஏத்துக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால வருமானத்துக்கு குறை இருக்காது. ஆனா 12ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதால அனாவசிய செலவுகள் அதிகமாக வாய்ப்பிருக்கு. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகளும் வரலாம். வரவு செலவை சரியா திட்டமிட்டு செலவு செய்யறது இந்த வாரத்துக்கு அவசியம். சிக்கனமா இருங்க, அனாவசியமா செலவு செய்யாதீங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல குரு இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு நல்லிணக்கம் இருக்கும். ஆனா சுக்கிரன் 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால துணையோட உறவுல சில தவறான புரிதல்கள் வரலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. 9ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால தந்தையுடனான உறவுல கொஞ்சம் கவனமா இருங்க. சில நேரங்கள்ல எதிர்பாராத பயணங்களும் திருப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் பரமான நேரத்தை செலவிடுங்க மற்றும் தேவையற்ற விவாதங்களை தவிருங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கும்போது லக்னத்துல குரு இருக்கிறதுனால பொதுவான ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரன் 6ஆம் வீட்டுல இருக்கிறதால ஒரு சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். எதிரிகளால சில சங்கடங்களும் வரக்கூடும். வாரத்தோட பிற்பகுதியில சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு மாறுறதால சந்திராஷ்டமம் வருது. இந்த நாட்கள்ல மனசுல ஒரு உளைச்சல், குழப்பம், பயணங்கள்ல தடைகள் வரக்கூடும். அதனால சந்திராஷ்டம நாட்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்து பொறுமையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். பயணங்களின் போது கவனமாக இருங்க. 3ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சோ நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சவால்களை பொறுமையோட எதிர்கொள்ள வேண்டிய வாரமா இது இருக்கும். அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. சந்திராஷ்டம நாட்கள்ல எந்த ஒரு புது முயற்சியையும் ஆரம்பிக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துடுங்க. ஆன்மீகத்துல ஈடுபடுங்க. பொறுமையோட முடிவெடுங்க. பரிகாரமா தினமும் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை ஜபிக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமைகள்ல பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். அதே போல ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இந்த வாரம் உங்க உத்தியோகத்துக்கு 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். பணவரவுக்கு 3 மதிப்பெண்கள், அன்பு மற்றும் குடும்ப உறவுகளுக்கு 3 மதிப்பெண்கள், ஆரோக்கியத்துக்கும் 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். பொறுமையோட இந்த வாரத்தை எதிர்கொண்டீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய போகுதுங்க. வார தொடக்கத்துல சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்க திறமைகள் பளிச்சுன்னு வெளியே வரும், புது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுக்கிரன் உங்க லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதால பணவரவுக்கு குறைவிருக்காது. எதிர்பாராத வழிகள்ல கூட சில லாபங்கள் வந்து சேரும். சமூகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும். ராசிநாதன்
நாயகனான சந்திரன் 5ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால மனசுல ஒரு அமைதி இருக்கும். குழந்தைங்க விஷயத்துல சந்தோஷம் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல காலகட்டமா இருக்கும். ஆனா புதன் 10ஆம் வீட்ல இருந்தாலும் அவர் அஸ்தமனம் அடைந்திருப்பதால் தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். குரு பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. கவனம் இல்லாட்டா நிதி நெருக்கடி வரலாம். ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும். ராகு 8ஆம் வீட்ல இருக்கிறதால திடீர்னு சில பிரச்சனைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். கேது 2ஆம் வீட்ல இருக்கிறதால பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பேச்சுல நிதானம் ரொம்ப முக்கியம். செவ்வாய் மற்றும் சனி பகவான் 2 பேரும் 9ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த வாரத்துல சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்கு மாறக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டமம். அந்த நாட்கள்ல மனசு குழப்பமா இருக்கும். தேவையற்ற பதற்றம் வரலாம். முடிவெடுக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து பொறுமையா நடந்துக்கிறது நல்லது. பயணங்களையும் தள்ளி போடுங்க. தொழில் ரீதியா பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள். சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அனுபவஸ்தர்களோட ஆலோசனையையும் கேட்கறது நல்லது. சக ஊழியர்களோட நல்ல உறவை பேணிக்கிறது அவசியம். பண விஷயங்கள்ல உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவு இருந்தாலும் குரு 12ஆம் வீட்டுல இருக்கிறதால செலவுகள் கூடும். கேது 2ஆம் வீட்டுல இருக்கிறதால வரவு செலவு கணக்குகளை சரியா வச்சுக்குங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. காதல் மற்றும் உறவுகள்ல உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். ராசிநாதன் சந்திரன் 5ஆம் வீட்டுல இருக்கிறதால காதல் உறவுகள்ல சந்தோஷம் இருக்கும். குழந்தைங்க கூட நல்லுறவு மேம்படும். ஆனா சந்திராஷ்டம நாட்கள்ல துணையோட பேசுறப்ப பொறுமையா இருங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ராகு 8ஆம் வீட்டுல இருக்கிறதால தேவையற்ற சந்தேகங்கள் வராம பாத்துக்கங்க. ஆரோக்கியத்துல உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். குரு 12ஆம் வீட்டிலையும் ராகு 8ஆம் வீட்டிலையும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அலட்சியப்படுத்தாதீங்க. குறிப்பா சந்திராஷ்டம நாட்கள்ல மன அழுத்தம், பதட்டம் வரலாம். சத்தான உணவு, போதுமான ஓய்வு, தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டா மருத்துவரை அணுக தயங்காதீங்க. இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியவை: முக்கியமான முடிவுகளை பொறுமையா எடுங்க. நிதி நிர்வாகத்துல கவனம் செலுத்துங்க. ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுங்க. செய்யக்கூடாதவை: அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ இந்த வாரம் தவிர்த்திடுங்க. மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். பரிகாரமா தினமும் 108 தடவை ஓம் நமசிவாய அல்லது ஓம் நாராயணாய நமக மந்திரத்தை ஜபிக்கலாம். செவ்வாய் சனிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் மன தைரியத்தோட செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் என்றே சொல்லலாம். உங்கள் ராசி பலன்களையும் கிரக நிலைகளையும் சற்று விரிவாக பார்ப்போம். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில், அதாவது மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதி ரீதியாகவும் புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் பலவும் இந்த வாரம் எளிதாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. சுக்கிரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பாராட்டுகளும் சில முன்னேற்றங்களும் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் ஒரு காலகட்டமாக இது அமையும். அதே சமயம் உங்கள் ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டில் மேஷ ராசியில் இருப்பதால் தந்தையுடனான உறவில் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே அவரிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. 8ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. திடீர் செலவுகள் அல்லது எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பயணங்களின் போதும் வாகனங்களை இயக்கும் போதும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதன் பகவான் 9ஆம் வீட்டில் அஸ்தங்க நிலையில், அதாவது மேஷ ராசியில் இருப்பதால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு சற்று குழப்பம் ஏற்படலாம் அல்லது தகவல் தொடர்புகளில் சில தடங்கல்கள் வரலாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது நல்லது.
உங்கள் லக்னத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் குழப்பமும் மன அமைதியின்மையும் ஏற்படக்கூடும். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் கும்ப ராசியில் இருப்பதால் கூட்டாளிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவுகளில் பொறுமை மிகவும் அவசியம். சந்திரன் இந்த வாரத்தில் விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது 4ஆம் வீட்டிலிருந்து மகர ராசிக்கு, அதாவது 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் வாரத்தின் முதல் பகுதி குடும்பத்தில் அமைதியையும் தாயாருடனான உறவில் நன்மையையும் தரும். பிற்பகுதி சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக இந்த வாரம் லாபகரமானதாக இருந்தாலும் சில தனிப்பட்ட மற்றும் ஆரோக்கிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் இந்த வாரத்தை சிறப்பாக நீங்கள் கடக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் புதிய திட்டங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுவது அவசியம். உடன் பணிபுரிபவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்கள். நிதி நிலையில் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். குருவின் அனுகூலத்தால் பணம் வரும் வாய்ப்புகள் இருந்தாலும் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பிருப்பதால் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம், ஆனால் ஆராய்ந்து செய்யுங்கள். காதல் மற்றும் திருமண உறவுகளில் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் பொறுமையாகவும் வெளிப்படையாகவும் பேசுங்கள். உங்கள் சொந்த மனக்குழப்பங்கள் உறவுகளை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சற்று குறைந்தபட்ச மதிப்பெண்ணான 2 தான் பெறுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. திடீர் காய்ச்சல், அடிபடுதல் அல்லது சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயணங்களின் போது கவனமாக இருங்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டியவை என்றால் முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யுங்கள். குடும்பத்தினருடனும் கூட்டாளிகளுடனும் பொறுமையுடன் பழகுங்கள். நீங்கள் செய்யக்கூடாதவை என்றால் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் அளிக்காதீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிருங்கள். வாகனங்களை வேகமாக ஓட்ட வேண்டாம். மன அழுத்தத்தை அதிகரிக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டாம். இந்த வாரத்திற்கான பரிகாரமாக தினமும் ஓம் க்ரீம் சூர்யாய நமஹா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நல்லது. சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும். அத்துடன் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 8ஆம் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனமாகியிருப்பதால் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு குழப்பத்தையும் தேவையற்ற அலைச்சலையும் தரலாம். இதனால் எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நன்கு ஆலோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு குறைந்து காணப்படலாம் என்பதால் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். ஆனாலும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் தேடி வர வாய்ப்பு உண்டு. உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களின் எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெறவும் வாய்ப்புகள் அதிகம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கலாம் அல்லது பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும் என்றாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதாலும் 12ஆம் வீட்டில் கேது இருப்பதாலும் எதிர்பாராத செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. முக்கிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள். ஆனால் 7ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பது உறவு முறைகளில் சில சவால்களை கொண்டுவரும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது மிகவும் அவசியம். நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேச்சில் நிதானம் தேவை.
எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடும் முன் 2 முறை யோசித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படுங்கள். உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தமன புதன் இருப்பதால் குறிப்பாக செரிமான கோளாறுகள், தலைவலி, நரம்பு மண்டல பாதிப்புகள், வயிற்றுப்பகுதியிலும் எலும்புகளிலும் சிறு தொந்தரவுகள் வரலாம். பயணங்களின் போது கவனமாக இருங்கள். சரியான உணவை உட்கொண்டு போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்யலாம். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பழைய நோய்களிலிருந்து மீண்டு வர வாய்ப்புள்ளது. ஆனால் புதிய பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம். இந்த வாரம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் குரு மற்றும் சுக்கிரனின் ஆதரவால் முன்னேற்ற பாதை தெளிவாக இருக்கும். உங்கள் துணைக்கு அதிக நேரம் ஒதுக்கி அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியை பேணுங்கள். பரிகாரமாக புதன் பகவானுக்குரிய கோயில்களுக்கு சென்று வழிபடுங்கள். பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு நற்பலன்களை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? பொதுவா பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் நேர்மறையான அம்சங்கள் தான் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல அமர்ந்திருப்பது ஒரு மிகச் சிறப்பான யோகம்ங்க. இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும், மனசுல ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும், தந்தையோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில காரியங்கள் இந்த குரு பலத்தால இந்த வாரம் நிச்சயம் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல ஒரு வலுவான நிலையில இணைஞ்சிருக்காங்க. இது உங்க எதிரிகளை சுலபமா வெல்லவும், போட்டித் தேர்வுகள்ல அபாரமா வெற்றி பெறவும், ஏற்கனவே இருக்கிற கடன்களை திறமையா சமாளிக்கவும் பெரிதும் உதவும். சனியோட இந்த நிலை உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத உறுதியையும் கடின உழைப்பையும் கொடுத்து கடைசியில நீங்க எதிர்பார்த்த வெற்றியை தேடிக் கொடுக்கும். கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பாராத வகையில திடீர் லாபங்கள் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. என்னதான் நல்ல பலன்கள் இருந்தாலும் சில சவால்களையும் இந்த வாரம் நீங்க சந்திக்க நேரிடும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம். சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். அப்புறம் ரகசியமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவா இருக்காம பாத்துக்கோங்க. 7ஆம் வீட்ல சூரியனோட அஸ்தமன புதன் சேர்ந்திருக்கிறது தொழில் கூட்டாளிகள் கூடவோ அல்லது உங்க கணவன் மனைவி உறவுகள்லவோ சற்று கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரலாம். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கிறப்போ அவசரப்படாம நிதானமா யோசிச்சு செயல்படுறது அவசியம். 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். அவங்களோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரன் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால பண வரவு நல்லா இருக்கும். அப்புறம் 4ஆவது வீட்டுக்கு மாறுறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மன அமைதியும் கூடும். மொத்தத்துல இந்த வாரம் நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு சவால்களை எதிர்கொண்டீங்கன்னா பல நன்மைகளை அடையலாம். இப்போ உங்க தொழில், பணம், காதல், ஆரோக்கியம் பத்தி விரிவாக பார்க்கலாமா? தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். குரு பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் தானா தேடி வரும். உயரதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். 6ஆம் வீட்ல செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறதால போட்டி சூழ்நிலைகள்ல நீங்க ரொம்பவும் சிறப்பா செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. ஆனா 7ஆம் வீட்ல அஸ்தமன புதன் இருக்கிறதால கூட்டாளிகள் கூட புது ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த துறைக்கு உங்க ஸ்கோர் 4 மதிப்பெண்கள். பண விஷயத்துல இந்த வாரம் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். சந்திரன் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க நிதி நிலைமை இன்னும் மேம்படும். கேது பகவான் 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் திடீர்னு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனாலும் ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த துறைக்கு உங்க ஸ்கோர் 4 மதிப்பெண்கள். காதல் மற்றும் திருமண உறவுகள்ல இந்த வாரம் சற்று கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்ல சூரியனோட அஸ்தமன புதன் இருக்கிறதுனால கணவன் மனைவி அல்லது காதலர்களுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ராகு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால பிள்ளைகளுடனான உறவுல கூடுதல் கவனம் தேவை. வெளிப்படையான பேச்சுவார்த்தை உறவுகளை மேம்படுத்தும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த துறைக்கு உங்க ஸ்கோர் 2 மதிப்பெண்கள். ஆரோக்கியத்துல இந்த வாரம் கூடுதல் கவனம் தேவைப்படும். ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். குறிப்பா செரிமானம் மற்றும் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள்ல எச்சரிக்கையா இருங்க.
6ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அஜீரண கோளாறுகள் அல்லது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வாகனங்கள் ஓட்டும்போது கவனமா இருங்க. இந்த துறைக்கு உங்க ஸ்கோர் 3 மதிப்பெண்கள். இப்ப இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டியவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். செய்ய வேண்டியவை: ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்போ அவசரப்படாம நிதானமா எடுங்க. பிள்ளைகளோட நிறைய நேரம் செலவிடுங்க. செய்யக்கூடாதவை: அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது. ஆடம்பர செலவுங்களை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. கடைசியா இந்த சவால்களை எல்லாம் சமாளிச்சு நல்ல பலன்களை முழுமையா அடைய ஒரு சின்ன பரிகாரம்: ஓம் சுக்ராய நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போய் மனசார வழிபடுங்க. ஏழைகளுக்கு உணவு அல்லது உடைதானம் செய்யறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமா அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான மற்றும் சில சவால்கள் கலந்த பலன்களாக அமையும். வாரத்தின் ஆரம்பத்துல சந்திரன் உங்க ராசியிலேயே இருப்பதால மனசுல ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் கூடும். இது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா எதிர்கொள்ள ஒரு பலத்தை கொடுக்கும். வாரம் நடுப்பகுதியில சந்திரன் உங்க ராசியிலிருந்து 2ஆம் மற்றும் 3ஆம் வீடுகளுக்கு நகர்றதுனால உங்க நிதி நிலைமை இன்னும் கொஞ்சம் மேம்படும், தைரியமும் அதிகரிக்கும். இப்போ கிரக நிலைகளை பார்த்தோம்னா, சூரியன் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க எதிரிகளை சமாளிப்பதும் ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தா அதிலிருந்து மீண்டு வர்றதும் உங்களுக்கு எளிதா இருக்கும். அதே 6ஆம் வீட்ல புதன் அஸ்தமனமா இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்க பேச்சுல அல்லது எழுத்துல ஒரு சின்ன குழப்பம் வரலாம். அதனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்போ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. உறவுகளை பத்தி பேசணும்னா, சுக்கிரன் உங்க 7ஆம் வீட்ல ரொம்ப பலமா இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு ரொம்ப இனிமையா இருக்கும். ஒருவருக்கொருவர் அன்பு, பாசம், புரிதல் அதிகமாகும். காதலர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். தொழில் கூட்டாளிகளோட உறவும் நல்லா இருக்கும். சமூகத்துல உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கும். வேலை விஷயத்துல கேது உங்க 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால வேலையில எதிர்பாராத அங்கீகாரம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்க திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீங்க. வேலையில புதிய பொறுப்புகளை ஏத்துக்க முன் வரலாம். ஆனா முக்கிய ஆவணங்களை சரிபார்க்கறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்துக்கான உங்களது வேலைக்கான பலன் 5 நட்சத்திரங்களுக்கு 4. பண விஷயத்துல குரு 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்புள்ளது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியா திட்டமிடுங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. புதிய முதலீடுகளை பண்றதுக்கு முன்னாடி அது பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. இந்த வாரத்துக்கான உங்க பணபலன் 5 நட்சத்திரங்களுக்கு 3. குடும்பத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் சனியோட சேர்ந்து 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால பிள்ளைகளோட நலன்ல கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அவங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது. காதல் விஷயங்கள்லயும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராகு 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால வீட்ல சில சமயம் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். தாயாரோட உறவுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்துக்கான உங்களது காதல் மற்றும் உறவுகளுக்கான பலன் 5 நட்சத்திரங்களுக்கு 4. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியன் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா குரு 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்துங்க. வழக்கமான உடற்பயிற்சிகளை தவறாம செய்யுங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா பண்றது நல்லது. இந்த வாரத்துக்கான உங்களது ஆரோக்கிய பலன் 5 நட்சத்திரங்களுக்கு 3. மொத்தத்துல இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும். இந்த வாரத்துக்கான உங்கள் ஒட்டுமொத்த பலன் 5 நட்சத்திரங்களுக்கு 3. இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உறவுகள்ல வெளிப்படையா பேசுங்க. வேலையில வர்ற புதிய வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நிதி திட்டமிடல் பண்றதுல கவனம் செலுத்துங்க. எதை தவிர்க்கணும்னா, அவசரமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்திடுங்க. பிள்ளைகளோட வாக்குவாதம் பண்றத தவிர்க்கலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டாம். பரிகாரமா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓம் சரவணபவாய நமஹ அப்படின்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு நாம இப்போ பார்த்துடலாங்க. உங்க ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புங்க.
இதனால உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவி உறவு அருமையா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமா இருக்கும், அன்பு பெருகும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சில புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்கு. சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை தானாகவே உயரும். திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுங்க. காதலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக நேரம் செலவழிச்சு உறவை இன்னும் பலப்படுத்திக்கலாம். அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி இந்த வாரம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இதை நீங்க உங்க வேலை மற்றும் தொழில் விஷயங்கள்ல தைரியமா பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 5ஆம் வீட்டுல சூரியனும் அஸ்தமன நிலையில் இருக்கிற புதனும் இணைஞ்சிருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தணும். அவங்களோட கல்வி அல்லது ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பங்குச்சந்தை முதலீடுகள்ல அதிக ரிஸ்க் எடுக்காம நிதானமா செயல்படுறது நல்லது. 4ஆம் வீட்டுல செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். தாயாரோட உடல் நலன்ல நீங்க அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதால கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. 9ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையோட உறவுல ஒரு சின்ன புரிதல் இல்லாத நிலை வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. இந்த வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரன் 12ஆம் வீட்டுல இருக்கிறதால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வாரத்தோட பிற்பகுதியில சந்திரன் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு மாறுறதால நிதி நிலைமை கொஞ்சம் சீராகி குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும். பொதுவாக குருவோட அருளால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமையும்னு சொல்லலாம். வேலை மற்றும் தொழில்னு பார்த்தா ராசிநாதன் குரு 7ஆம் வீட்டுல வலுவா இருக்கிறதால அலுவலகத்துல புது பொறுப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில்ல நல்ல ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு லாபம் அதிகரிக்கும். ராகுவும் தைரியம் கொடுக்கறதால சவாலான பணிகளை எளிதா சமாளிப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி துணையின் ஆலோசனையை பெற்று செயல்படுறது ரொம்ப நல்லது. புது திட்டங்களை தைரியமா முன்னெடுத்து வெற்றி காணலாம். வேலைக்கு ஒரு 4 மதிப்பெண் கொடுக்கலாம். பண விஷயங்கள்ல 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் அதிகமாகலாம். பங்கு சந்தை முதலீடுகள்ல அவசரம் வேண்டாம். வார ஆரம்பத்துல செலவுகள் கூடினாலும் வார இறுதியில் நிதி நிலைமை மேம்படும். செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குறத தவிர்த்து நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துங்க. பண விஷயத்துல ஒரு 3 மதிப்பெண் கொடுக்கலாம். காதல் மற்றும் திருமண வாழ்வுல குரு 7ஆம் வீட்டுல அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பா இருக்கும். புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவழிச்சு சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொண்டு உறவை வலுப்படுத்திக்கலாம். காதல் விஷயத்துல ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது 4ஆம் வீட்டுல செவ்வாய் சனி இருக்கிறதால சில சமயம் ஒரு சின்ன உடல்நல கோளாறுகள் அல்லது சோர்வு ஏற்படலாம். அஸ்தமன புதன் 5ஆம் வீட்டுல இருக்கிறதால குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பொதுவாக பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் உணவு விஷயத்துல கவனம் தேவை. தினசரி உடற்பயிற்சி தியானம் செய்து மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்க. ஆரோக்கியத்துக்கு ஒரு 3 மதிப்பெண் கொடுக்கலாம். பரிகாரங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான வியாழக்கிழமைகள்ல வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழித்து முக்கியமான விஷயங்களில் துணையின் ஆலோசனையை பெறுங்கள். பங்குச்சந்தையில் அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிக ஆடம்பர செலவுகள் செய்வதையும் தவிர்த்து விடுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் அல்லது உங்க அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. குருவார விரதம் இருப்பது நல்லது. ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமையப் போகுது. உங்க ராசிநாதன் சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது ரொம்பவே விசேஷம்ங்க. இது உங்களுக்கு அபாரமான தன்னம்பிக்கையையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியையும் நிச்சயமா கொடுக்கும். செவ்வாய் பகவானும் அதே 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த சவாலையும் நீங்க தைரியமா சந்திப்பீங்க. உங்க சகோதர உறவுகள்ல நல்லிணக்கம் கூடும். அவங்க மூலமா எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சுக்கிரன் உங்க 5ஆம் வீட்டில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பது காதல் விஷயங்கள்ல இனிமையையும் குழந்தைகளுடன் சந்தோஷமான நேரத்தையும் தரும்.
பொழுதுபோக்கு மற்றும் கலைத்துறையில உங்க ஆர்வம் அதிகரிக்கும். வாரத்தின் ஆரம்பத்துல சந்திரன் 11ஆம் வீட்டிலிருந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆனா வாரத்தின் பிற்பகுதியில சந்திரன் உங்க ராசிக்கு வந்து சந்திராஷ்டமமாக அமையும். இந்த சமயத்துல கொஞ்சம் மனக்குழப்பமும் தேவையற்ற பயணங்களும் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 4ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமனமான புதனும் இருப்பது வீடு, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அலைச்சலையும் கொடுக்கலாம். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். கடன் விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமா இருங்க. கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் செலவுகளும் மறைமுக பிரச்சனைகளும் வர வாய்ப்பிருக்கு. பொதுவா சுபகாரியங்கள்ல ஈடுபடவும் புதிய முயற்சிகள்ல இறங்கவும் இந்த வாரம் ரொம்பவே சிறந்தது. ஆனா பெரிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமா யோசித்து செயல்படுங்க. வேலையை பொறுத்தவரை உங்க ராசிநாதன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருவரும் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையிடத்தில் உங்க முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தைரியமா புதுமையான திட்டங்களை முன்னெடுப்பீங்க. சக ஊழியர்களுடன் நல்லுறவு நிலவும். உங்க கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்காதீங்க. உங்க திறமையை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு. பண விஷயங்கள்ல ஆரம்பத்துல சந்திரன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் சில எதிர்பாராத லாபங்கள் வர வாய்ப்பிருக்கு. ஆனா ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி விஷயங்கள்ல திடீர் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் சில தேவையற்ற செலவுகள் வரலாம். கடன் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாயிருங்க. நிதி திட்டமிடல்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்க 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகள்ல இனிமையும் புரிதலும் கூடும். திருமணமானவர்களுக்கு குழந்தைகளுடன் நல்ல சந்தோஷமான நேரம் அமையும். புதிய உறவுகளை தேடுபவர்களுக்கு நல்ல துணையை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். அன்பானவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்க. உங்க உணர்வுகளை வெளிப்படையா பேசுவதன் மூலம் உறவுகள் மேலும் பலப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். முக்கியமா செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு. 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் அஸ்தமனமான புதன் இருப்பதால் மன அழுத்தமும் தூக்கமின்மையும் வரலாம். கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத உடல்நல குறைபாடுகளுக்கும் வாய்ப்புண்டு. சத்தான உணவை எடுத்துக்கோங்க. போதுமான அளவு ஓய்வெடுங்க. யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இந்த வாரம் நீங்க தைரியமா புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் காட்டாதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. பரிகாரமா தினமும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை வழிபட்டு வரலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் சில சவால்களும் கலந்த ஒரு வாரமா அமைய போகுதுன்னு சொல்லலாம். குரு பகவான், சுக்கிரன், சூரியனோட நல்ல அமைப்பால் சில நன்மைகள் கண்டிப்பா உண்டு. அதே சமயம் 7.5 சனியோட தாக்கமும் ராகு கேதுவோட அமைப்பும் சில சவால்களை கொடுக்கலாம். அதனால இந்த வாரம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க ராசிநாதன் சனி பகவான பாப்போம். அவர் செவ்வாயோட சேர்ந்து 2ஆம் வீட்ல இருக்கிறதால பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாரா செலவுகள் அதிகமாக வாய்ப்பிருக்கு. உங்க சேமிப்புகளும் குறையலாம். ஆனா 5ஆம் வீட்ல இருக்கிற குரு பகவானால பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து ஒரு நல்ல ஆதாயமோ லாபமோ வர வாய்ப்பிருக்கு. இது உங்க மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். சுக்கிரன் 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீட்டிலும் குடும்பத்திலும் சந்தோஷமும் அமைதியும் நிலவும். வீட்டை அழகுபடுத்தவோ புது பொருட்கள் வாங்கவோ ஆர்வம் காட்டுவீங்க. இது உங்க குடும்ப சூழலை இன்னும் இனிமையாக்கும். சூரியனும் அஸ்தமன புதனும் 3ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களோட தைரியம் அதிகமாகும். சகோதரர்களோட உறவும் நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது முயற்சிகளை நம்பிக்கையோட தொடங்கலாம். ஆனா புதன் அஸ்தமனமா இருக்கிறதால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. 7.5 சனியோட கடைசி கட்டத்துல இருக்கிறதால தேவையில்லாத அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை.
ராகு உங்க ராசியிலேயே இருக்கிறதால சில குழப்பங்கள், திடீர் மாற்றங்கள் வரலாம். மனசுல தெளிவின்மை ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம கவனமா இருங்க. கேது 7ஆம் வீட்ல இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வார தொடக்கத்துல சந்திரன் 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களோட வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் பிறகு 11 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு சந்திரன் மாறுறதால வார இறுதியில செலவுகள் அதிகரிக்கலாம் அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால வார இறுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலைன்னு பார்த்தா இந்த வாரம் உங்களோட தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் 3ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். புது ப்ராஜெக்ட்டுகளை தைரியமா எடுத்து செய்யலாம். அஸ்தமனமான புதன் 3ஆம் வீட்ல இருந்தாலும் உங்களோட கம்யூனிகேஷன் திறமை நல்லா வேலை செய்யும். இது உங்களுக்கு சாதகமா இருக்கும். வார தொடக்கத்துல சந்திரன் 10ஆம் வீட்ல இருக்கிறதால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உங்களோட செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்படும். புது வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. சக ஊழியர்களோட நல்லுறவை பேணுவது உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இந்த கேட்டகரிக்கு 4 மதிப்பெண்ணா கொடுக்கலாம். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? உங்க ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்து 2ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாரா செலவுகள் வரலாம், சேமிப்புகளும் குறைய வாய்ப்பிருக்கு. அதே சமயம் குரு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால திடீர் பண வரவுகளும், பிள்ளைகள் மூலமா செலவுகளோ அல்லது முதலீடுகள் மூலமா லாபமோ வரலாம். செலவுகளை கட்டுக்கொள்ள வச்சுக்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைச்சு பட்ஜெட் போட்டு செலவு செய்யறது நல்லது. பெரிய முதலீடுகளை செய்யும்போது நிதானமா முடிவெடுப்பது பாதுகாப்பானது. பண விஷயங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். குடும்பத்துல சுக்கிரன் 4ஆம் வீட்ல இருக்கிறதால இந்த வாரம் சந்தோஷமும் அமைதியும் நிலவும். வீட்ல புது பொருட்களை வாங்குவீங்க, இல்லனா வீட்டை அழகுபடுத்துவீங்க. ஆனா கேது 7ஆம் வீட்ல இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இது தேவையில்லாத மனஸ்தாபங்களுக்கு வழிவகுக்கலாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. புரிதலோட செயல்படணும். ராகு உங்க ராசியில இருக்கிறதால சில சமயங்கள்ல உங்களோட தனிக்கட்ட முடிவுகள் மத்தவங்கள பாவிக்கலாம். அதனால கவனமா இருங்க. குடும்ப உறுப்பினர்களோட வெளிப்படையா பேசுங்க. அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கிறது உறவுகளை இன்னும் பலப்படுத்தும். இந்த கேட்டகரிக்கும் 3 மதிப்பெண்கள். ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படும் வாரம் இது. 7.5 சனியோட தாக்கமும் ராகு உங்க ராசியில இருக்கிறதால மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செவ்வாய் 2ஆம் வீட்ல இருக்கிறதால வாய் மற்றும் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சரியான நேரத்துல உணவு உட்கொண்டு உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியம். மன அமைதிக்கு தியானம் அல்லது யோகா செய்யலாம். உணவு விஷயத்திலையும் கவனமா இருங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது உடல் நலத்துக்கு நல்லது. ஆரோக்கியத்துக்கு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவெடுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுங்க. குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமான நிதி முடிவுகளை அவசரமா எடுக்காதீங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துருங்க. அதிக கோபப்படுவதையும் தவிர்த்துருங்க. பரிகாரமா நீங்க சனீஸ்வரர் கோயிலுக்கு குச்சனூர் அல்லது திருநள்ளாறு போய் வழிபடலாம். விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அல்லது ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம். இது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்க போகுது. உங்க ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமும் மனசுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும். வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். புதுசா சொத்துக்கள் வாங்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா அந்த எண்ணம் இந்த வாரம் கைகூட வாய்ப்பிருக்கு. அதே சமயம் கேது பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் குறையும். போட்டித் தேர்வுகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. மறைமுகமா உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்களையெல்லாம் நீங்க திறமையா சமாளிப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை இந்த வாரம் முழுக்க கொடுக்கும். ஆனா 7.5 சனியோட உச்சக்கட்ட காலம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால உங்க உடல் நலன்ல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்ல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அவசரம், கோபம், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது.
சூரியன் மற்றும் அஸ்தங்கமான புதன் பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால நிதி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையே இல்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத கண்டிப்பா தவிர்க்கணும். ராகு பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அல்லது ஆன்மீக பயணங்கள் இந்த வாரம் சாத்தியமாகலாம். வாரத்தோட ஆரம்பத்துல சந்திரன் 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும். வார இறுதியில சந்திரன் 11ஆம் வீட்ல மாறுறது உங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் சமூகத்துல ஒரு நல்ல பெயரையும் கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களோட உறவுகள் ரொம்ப மேம்படும். இந்த வாரம் நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்கன்னா பல சவால்களை ரொம்ப எளிதா கடக்கலாம். உங்க வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாய் உங்க ராசியிலேயே முதல் வீட்ல இருக்கிறதுனால பணிபுரியும் இடத்துல சில சவால்கள் வரலாம். கூட வேலை செய்றவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆனா 6ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தடைகளையும் நீங்க திறமையா சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. இந்த வாரத்துக்கான உங்க வேலைக்கான மதிப்பெண் 3. முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உங்க பொறுமையே உங்களுக்கு பலம் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. பண விஷயங்கள்ல சூரியன் மற்றும் அஸ்தங்கமான புதன் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. 7.5 சனியோட தாக்கமும் நிதி நிலைமையில சில தடுமாற்றங்களை உருவாக்கலாம். வார இறுதியில சந்திரன் 11ஆம் வீட்ல மாறுறதுனால சிறு ஆதாயங்கள் கிடைக்கலாம். இந்த வாரத்துக்கான பணத்திற்கான மதிப்பெண் 2. செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பெரிய முதலீடுகளை இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது. நிதி ஆலோசகர்களோட ஆலோசனையை பெறுங்க. காதல் மற்றும் உறவுகள்ல உங்க ராசியில சனி மற்றும் செவ்வாய் முதல் வீட்ல இருக்கிறதுனால தனிப்பட்ட மன அழுத்தங்கள் உங்க உறவுகள்ல பிரதிபலிக்கலாம். பொறுமையின்மை உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால சகோதர உறவுகள் வலுப்பெறும். இந்த வாரத்துக்கான உறவுகளுக்கான மதிப்பெண் 3. உங்க துணை அல்லது அன்பானவர்களோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. கோபத்தை தவிர்த்து புரிதலோட நடந்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாய் உங்க ராசியிலேயே முதல் வீட்ல இருக்கிறதுனால உடல் நலன்ல கூடுதல் கவனம் தேவை. 7.5 சனியோட உச்சக்கட்ட காலம் என்பதால் எலும்புகள் மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தமும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. ஆனா கேது பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால நோய்கள்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. இந்த வாரத்துக்கான ஆரோக்கியத்திற்கான மதிப்பெண் 2. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. தினமும் உடற்பயிற்சி செஞ்சு மனச அமைதியா வச்சுக்கோங்க. மருத்துவ ஆலோசனைய தவறாம பெறுங்க. இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா பொறுமையா இருங்க. ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. தேவையே இல்லாத செலவுகளை தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் சொல்லலாம். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஏழைகளுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு 4 மதிப்பெண்கள். இந்த வாரம் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க. மனசுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் ஒரு புது எனர்ஜியோட சில நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு. மேலும் தகவல்களுக்கு astrokani.com பாருங்க. நம்ம காணொளியை சேருங்க, மணி அடிச்சிருங்க. இது உங்க கனி, ஆஸ்ட்ரோ கனி.